السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருளால் இந்த இடத்திலே ஒரு தூய்மையான நோக்கத்தோடு நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். சகோதரர்களே, இந்த மௌத்திலிருந்து யாருமே விரண்டோட முடியாது. அல்லாஹு தஆலா சூரத்துல் முஃமினூன் என்ற அத்தியாயத்தில் சொல்லும்போது, ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத், அவர்களுக்கு மரணம் வந்துவிட்டால், கால ரப்பிர்ஜிஊன், அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய ரப்பே என்னை திருப்பி விடு என்று சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு அன்சாரி தோழருடைய ஜனாசா நல்லடக்கத்திலே கலந்து கொள்வதற்காக வேண்டி சென்றிருக்கிறார்கள். மையத்து கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கிறது. கபர் தோண்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கபர் தோண்டப்பட்டு கொண்டிருக்கும் போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கிறார்கள். உட்கார்ந்திருந்தவர்களுடைய கையிலே ஒரு குச்சி இருக்கிறது. அந்த குச்சியினால் நிலத்திலே கீறுகிறார்கள், மேலே நிமிர்ந்து பார்க்கிறார்கள். இப்படி பல தடவைகள் செய்து கொண்டிருந்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென சொன்னார்கள், தஅவ்வது மின் அதாபில் கபர், கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் என்று 3 முறை சொல்லுகிறார்கள். கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கபர், யா அல்லாஹ், நான் உன்னிடம் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் அந்த இடத்திலே ஒரு உரையாற்றுகிறார்கள். அங்கே உட்கார்ந்திருந்த சஹாபாக்கள் அவர்களுடைய தலைகளிலே பறவைகள் உட்கார்ந்திருப்பது போன்று மிக அவதானமாக அந்த உரையை கேட்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு நல்ல மனிதன், ஒரு முஃமின், அவனுடைய அஜல் வந்துவிடும்போது அவனுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி சுவர்க்கத்திலிருந்து ஒரு கஃனை எடுத்துக்கொண்டு சில மலக்குகள் வருவார்கள். அவர்கள் பார்ப்பதற்கு பிரகாசமான தோற்றத்தோடு இருப்பார்கள். அந்த மனிதனுடைய கண்ணு கட்டிய தூரத்திலே அவர்கள் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனுடைய தலைமாட்டுக்கு வருவார்கள். வந்து சொல்லுவார்கள், யா ரூஹத் தய்யிபா, நல்ல ஆத்மாவே, உஹ்ருஜி இலா மக்ஃபிரத்தி மின் அல்லாஹி வரிதுவான், அல்லாஹுடைய பாவ மன்னிப்பின்பாலும் அவனுடைய திருப்தியின்பாலும் வெளியே வா என்று அழைப்பார்கள். அவனுடைய உடம்பிலிருந்து அந்த நல்ல உயிரை மிக மென்மையாக எடுத்து சுவர்க்கத்திலிருந்து கொண்டு வருகிற கஃனிலே வைப்பார்கள். வைத்து தூக்கி கொண்டு அவர்களும் கூட வந்திருக்கிற அந்த மலக்குகளும் செல்லும்போது வானத்தில் இருக்கிற எல்லா மலக்குகளும், யாருடைய உயிரை கொண்டு வருகிறீர்கள், நறுமணம் வீசக்கூடிய ஒரு நல்ல ஆத்மாவை கொண்டு வருகிறீர்கள், இது யார் என்று கேட்கும்போது மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்னாருடைய மகன், இன்னாருடைய உயிர்தான் இது என்று சொல்ல வானத்திலே இருக்கிற எல்லா மலக்குகளும் அந்த உயிரை பின்துயர்ந்து செல்லுவார்கள். சென்று அவர்கள் அப்படியே சென்று கொண்டிருக்கும் போது வானத்தின் எல்லையை அவர்கள் அடைவார்கள். அந்த எல்லையை அடைந்து அல்லாஹ்விடத்திலே அவர்கள் அங்கே நுழைவதற்கு அனுமதி கேட்கும்போது அல்லாஹு தஆலா சொல்லுவான், என்னுடைய அடியானை நான் பூமியிலிருந்து தான் படைத்தேன், பூமியிலிருந்து எழுப்புவதாகவே நான் அவனுக்கு சொல்லி இருக்கிறேன், எனவே அவனுடைய உயிரை பூமிக்கே கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லப்படும். அதற்கு பிறகு அவனுடைய உயிர் பூமிக்குள் கொண்டு வரப்படும். இதே நேரத்திலே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன், ஒரு ஃபாஜிர், ஒரு பாவியுடைய அஜல் வந்துவிடும்போது அவனுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி சில மலக்குகள் நரகத்திலிருந்து ஒரு கஃனை எடுத்து வருவார்கள். அந்த மலக்குகள் பார்ப்பதற்கு பயங்கரமான தோற்றத்தோடு இருப்பார்கள். அவர்கள் வந்து இந்த மனிதனுடைய கண்ணு கட்டிய தூரத்திலே உட்கார்ந்து கொள்வார்கள். அப்போது மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அவனுடைய தலைமாட்டிலே உட்கார்ந்து கொள்வார். உட்கார்ந்து கொண்டு, யா ரூஹல் ஹபீஸா, கெட்ட ஆத்மாவே, உஹ்ருஜி இலா சஹத்தி மின் அல்லாஹி வ அதாப், அல்லாஹுடைய கோபத்தின்பாலும் அவனுடைய தண்டனையின்பாலும் வெளியே வா என்று அழைப்பார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி அழைக்கும் போது அந்த மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை
அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் முஃமினூனிலே சொல்லுகிறான், ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத், அவர்களில் ஒருவருக்கு மரணம் வரும்போது அவன் சொல்லுவான், ரப்பிர்ஜிஊன், யா அல்லாஹ் என்னை திருப்பி விடு என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவான். திருப்பி விடு என்று மன்றாடி கொண்டு அவன் என்ன சொல்லுவான் என்றால், லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, யா அல்லாஹ் நான் விட்ட சாலிஹான அமல்களை திரும்ப போய் நான் செய்வேன் என்று அல்லாஹ்விடத்திலே அவன் மன்றாடுகிறான். மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா ரூஹல் ஹபீஸா உஹ்ருஜி இலா சஹத்தி மின் அல்லாஹி வ அஸாப், கெட்ட ஆத்மாவே அல்லாஹுடைய கோபத்தின்பாலும் அவனுடைய தண்டனையின்பாலும் வெளியே வா என்று அழைக்கும் போது அவன் சொல்லுகிறான், யா அல்லாஹ் என்னை பிற்படுத்து, என்னுடைய உயிரை எடுத்து விடாமல் திருப்பி விடுமாறு இவர்களுக்கு சொல்லு, நான் ஏற்கனவே செய்யாமல் இருந்த சாலிஹான அமல்களை செய்வேன் என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறான். அதே போன்று சூரத்துல் முனாஃபிகூனிலே அல்லாஹு தஆலா சொல்லும்போது, உங்களுக்கு மௌத்து வருவதற்கு முன்னால் அல்லாஹ் தந்தவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள், மௌத்து வந்து விட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள், ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸத்தக வ அகும் மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் இன்னும் கொஞ்ச காலம் என்னை நீ பிற்படுத்தி வைத்தால் நான் சாலிஹான நல்ல அமல்களை செய்வேன், தான தர்மம் செய்வேன் என்று சொல்லுவான். அன்புள்ள சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தான தர்மங்கள் செய்வேன், நல்லமல்கள் செய்வேன் என்று அந்த நேரத்திலே மன்றாடுகிறான். சூரத்துல் முஃமினூனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அவ்வாறல்ல, இவன் இப்படி சொல்லுகிறான், வெறும் வார்த்தை இது, இவனை வாழ வைத்து விட்டால் இவன் என்ன சாலிஹான அமல்களை செய்ய போகிறானா என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, நாம் எல்லோரும் இந்த ஒரு நிலையை சந்திக்க வேண்டிய நிலை இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இது குர்ஆனும் ஹதீஸும் உறுதியாக சொல்லக்கூடிய நிலை. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா உயர்ந்த ஒரு நோக்கத்திற்காக படைத்திருக்கிறான் என்றால், சாலிஹான நல்லமல்களை செய்து அல்லாஹு தஆலா ஏவியவற்றை எடுத்து நடந்து அவன் விலக்கியவற்றை தவிர்ந்து வாழ்வதற்காகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் கொஞ்ச காலத்திற்கு நமக்கு ஆயுளை தந்திருக்கிறான். 60-70 வருடங்கள் தான் மேக்சிமம் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தால் வாழப்போகிறோம். இந்த காலத்திற்குள் எவ்வளவு சாலிஹான அமல்களை செய்கிறோம் என்பதை அல்லாஹு தஆலா சோதித்து பார்க்கிறான். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, அவன் மரணத்தையும் வாழ்வையும் உங்களை யார் நல்லமல்கள் செய்கிறார்கள் என்று சோதிப்பதற்காக வேண்டி ஆக்கியிருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். உண்மையிலேயே இந்த நிலை, கடைசி நிலை, இந்த உலகத்தை விட்டு மனிதன் பிரிகிற இந்த நிலை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய அந்த சந்தர்ப்பம் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் சரியான முறையில் பதிந்து விடுமாக இருந்தால், ஒவ்வொரு மனிதனும் அந்த நிலை உண்மை என்பதை நம்புவானாக இருந்தால், மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவது, ஏனைய மலக்குகள் கவனை கொண்டு வருவது என்ற அந்த நிலையையும், உன்னுடைய அதாவது நல்ல ஆத்மாவே அல்லது கெட்ட ஆத்மாவே என்று அவர்கள் நம்முடைய உடம்பில் இருக்கிற அந்த உயிரை வெளியே அழைப்பதும் உண்மை என்பதை நாம் நம்பிவிட்டால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அந்த நீண்ட ஹதீஸிலே பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற அந்த நீண்ட ஹதீஸிலே மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அந்த நல்ல ஆத்மாவை, யா ரூஹத் தய்யிபா உஹ்ருஜி இலா மக்ஃபிரத்தின் மின் அல்லாஹி வர்துவான், அல்லாஹுடைய பாவ மன்னிப்பின்பாலும் அவனுடைய திருப்தியின்பாலும் வெளியே வா என்று அழைத்து அவர்கள் வானத்தின் எல்லை வரைக்கும் அவனுடைய உயிரை கொண்டு செல்லும் போது மலக்குகள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா சொல்கிறான், உன்னுடைய இந்த அடியானுடைய உயிரை நீங்கள் திருப்பி விடுங்கள், கபருக்குள் அவனுடைய உடம்பிலே இந்த உயிரை கொண்டு போய் கொடுங்கள் என்று சொல்ல மலக்குகள் அந்த உயிரை கொண்டு வந்து கபரில் இருக்கிற அந்த உடம்பிலே அந்த உயிரை கொடுப்பார்கள். அதற்கு பிறகு 2 மலக்குகள் வருவார்கள். அல்லாஹுடைய தூதர் அந்த மையத்தை ஜனாசாவை வைத்து கொண்டு இந்த உரையை ஆற்றுகிறார்கள். 2 மலக்குகள் வருவார்கள். அவர்கள் முன்கர் என்றும் நக்கீர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். அந்த 2 மலக்குகள் வந்து இந்த மனிதனை எழுப்பி உட்கார வைப்பார்கள். உட்கார வைத்து அவனிடத்திலே சில கேள்விகள் கேட்கிறார்கள். முதலாவதாக மன் ரப்புக என்று கேட்கிறார்கள், உன்னுடைய ரப்பு யார்? இந்த மனிதன் முஃமினாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவன். எனவே மன் ரப்புக என்று கேட்கும்போது அமைதியாக ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று பதில் சொல்லுகிறான். இரண்டாவதாக மா தீனுக,
உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேட்கும்போது அந்த மனிதன் தீனியல் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்கிறார். அதே போன்று மஹாதா ரஜுலுல்லதி புஇஸ ஃபீக், உமக்கு அனுப்பப்பட்ட இந்த தூதர் யார் என்று கேட்கும்போது முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பதில் சொல்கிறான். குர்ஆனை பற்றி என்ன சொல்கிறாய் என்று கேட்கும்போது நான் குர்ஆனை ஓதினேன், அது சொல்லக்கூடிய அடிப்படையில் அமல் செய்தேன் என்று அவன் சொல்கிறான். இந்த நேரத்தில் அவனுடைய கபர் விசாலமாக்கப்படுகிறது. சுவர்க்கத்திலிருந்து அவனுக்கு ஒரு வாசல் திறக்கப்படுகிறது. சுவர்க்கத்தில் அவனுடைய இடம் அவனுக்கு காண்பிக்கப்படுகிறது. அந்த சுவர்க்கத்து இன்பங்களை பார்க்கிற அந்த மனிதன் யா அல்லாஹ் அல்லது மலக்குகளிடம் என்னுடைய குடும்பத்தாருக்கு சென்று இந்த நற்செய்தியை சொல்லிவிட்டு வருவதற்கு சந்தர்ப்பம் கொடுங்கள் என்று கேட்பான். அதற்கு அவர்கள் சொல்லுவார்கள், இங்கே வந்து விட்டால் போக முடியாது, எனவே நம் கனோமத்தில் அரூஸ், ஒரு புது மணவாளன் உறங்குவது போன்று நீ நிம்மதியாக உறங்கு என்று சொல்லிவிடுவார்கள். மறுமை நாள் வரும் வரைக்கும் அந்த மனிதன் கபரிலே நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருப்பான். அதே நேரத்தில் இந்த உலகத்தில் வாழும்போது உலகம்தான் எல்லாம், உலகத்து இன்பங்கள் தான் அவனுடைய வாழ்க்கையின் லட்சியம். உலகத்திலே உள்ள சில சுகங்களையும் சில பட்டங்களையும் பதவிகளையும் அடைந்து கொள்வதுதான் அவனுடைய வாழ்வின் லட்சியம் என்று நினைத்து மார்க்கத்தை பற்றி எந்த கவலையும் இல்லை, குர்ஆனை பற்றி எந்த அக்கறையும் இல்லை என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனிதனுடைய உயிரை அவர்கள் பலவந்தமாக கைப்பற்றி மேலே கொண்டு செல்லும் போது இடையிலே இருக்கிற வானவர்கள் கேட்கிறார்கள், துர்வாடை வீசக்கூடிய ஒரு உயிரை கொண்டு வருகிறீர்களே, இது யாருடைய உயிர் என்று கேட்கும்போது மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னாருடைய மகன் இன்னாருடைய உயிர் என்று சொல்லுவார். அங்கிருக்கிற எல்லா மலக்குகளும் அவனை சாபமிடுவார்கள், திட்டுவார்கள், சபிப்பார்கள். இவர்கள் வானத்தின் எல்லை வரைக்கும் கொண்டு செல்லும் போது அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடியானை பூமியிலிருந்து படைத்தேன், பூமியிலிருந்து எழுப்புவதாக வாக்களித்திருக்கிறேன், எனவே அவனுடைய உயிரை பூமிக்கு கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லும்போது அந்த உயிர் பூமியிலே உள்ள அவனுடைய உடம்புக்கு கொண்டு வந்து கொடுக்கப்படும். அங்கே முன்கர் நக்கீர் அலைஹிமுஸ்ஸலாம் என்கிற 2 மலக்குகள் வந்து இவனை எழுப்பி உட்கார வைப்பார்கள். உட்கார வைத்தால் இவனிடத்திலே மன் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்பார்கள். அதற்கு அந்த மனிதன் ஹா ஹா லா அதிரி, எனக்கு தெரியாதே தெரியாதே என்று சத்தமிட்டு கத்துவான். அதே போன்று மா தீனுக என்று கேட்பார்கள், அதற்கும் எனக்கு தெரியாதே தெரியாதே என்று கத்துவான். மூன்றாவதாக உனக்கு அனுப்பப்பட்ட தூதர் யார் என்று கேட்பார்கள், அதற்கும் அந்த மனிதன் எனக்கு தெரியாதே தெரியாதே என்று கத்துவான். குர்ஆனை பற்றி என்ன சொல்கிறாய் என்று கேட்டபோது நான் குர்ஆனை பற்றி எதுவுமே அறியவில்லை என்று சொல்லுவான். அதற்கு மலக்குகள் சொல்லுவார்கள், லா தரைத வலா தலௌத, நீ அறிந்து கொள்ள முயற்சி செய்யவும் இல்லை, நீ அதை ஓதவும் இல்லை என்று சொல்லுவார்கள். அதற்கு பிறகு அவனுடைய கபர் நெருக்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 2 கைகளையும் இவ்வாறு கோர்த்து காட்டி சொன்னார்கள், அவனுடைய விலா எலும்புகள் 2ம் இவ்வாறு கோர்த்து கொள்கிற அளவுக்கு அவனுடைய கபர் நெருக்கப்படும். அதே போன்று நரகத்திலிருந்து ஒரு வாசல் அவனுக்கு திறந்து விடப்படும். அந்த நரக வேதனையையும் நரகத்தில் அவனுக்குரிய இடத்தையும் அவன் அந்த வாசலின் ஊடாக பார்ப்பான். அந்த நேரத்திலே அவன் கத்துவான், ரப்பி லா துகிமிஸ் ஸாஅ, யா அல்லாஹ் மறுமையை உண்டாக்கி விடாதே என்று சொல்லுவான். நரகத்திலே அவனுடைய இடத்தை அவன் பார்க்கும்போது ரப்பி லா துகிமிஸ் ஸாஅ, யா அல்லாஹ் என்னுடைய இரட்சகனே மறுமையினை உண்டாக்கி விடாதே என்று கத்துகிறான். அந்த நேரத்திலே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவனுடைய கபருக்குள் ஒரு பயங்கரமான தோற்றத்தை உடைய ஒருவர் வருகிறார். அவரை பார்க்கும்போது இவன் கத்துகிறான், என்னை நோக்கி வராதே என்று சத்தமிடுகிறான். நீ யார் என்று கேட்கிறான். அந்த பயங்கரமான தோற்றத்தை உடைய உருவம் அவனை நெருங்கி கொண்டிருக்கிறது. அது நெருங்க நெருங்க இவனுக்கு பயம் அதிகரிக்கிறது, கத்துகிறான். அந்த நேரத்தில் அந்த தோற்றத்துடைய அந்த உருவம் சொல்லுகிறது, நான் யார் தெரியுமா? நான் உனக்கு அந்நியமானவன் கிடையாது. நான் தான் இந்த உலகத்தில் இருக்கும்போது நீ செய்த மோசமான அமல்களின் மொத்த வடிவம். உலகத்தில் இருக்கும்போது நீ பாவங்கள் செய்வதிலே வேகமாக இருந்தாய், நன்மைகள் செய்வதிலே தாமதமாக இருந்தாய். உனக்கு மோசம் உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும் என்று அந்த தோற்றம் சொல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மறுமை நாள் உண்டாகும் வரைக்கும்
இந்த நிலையை அந்த மனிதன் கபரிலே அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியமான நிலை உருவாகும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையிலே சொல்லி முடிக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உண்மையிலே கபரில் இந்த உலகத்திலே நாம் கூடுதலாக வாழ்ந்தால் 60-70 வருடங்கள் வாழப்போகிற நாம் கபரிலே எத்தனை வருடங்கள் வாழ்வோம் என்பதை யாருமே அறிய மாட்டோம். மறுமை நாள் உண்டாகும் வரைக்கும் கபரிலே நாம் வாழ்ந்தாக வேண்டி இருக்கிறது. இந்த கபரிலே இருக்கிற அந்த வேதனைகள், தண்டனைகள், கபரிலே இருக்கிற அமளி துமளிகள் எல்லாமே உண்மையானவை என்பது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய கொள்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கபரிலே ஒரு மனிதன் வெற்றி பெற்று விட்டால் நிச்சயமாக அவனுடைய அடுத்த எல்லா கட்டங்களும் ஆரோக்கியமானதாக இருக்கும். கபரிலே ஒரு மனிதன் இந்த தண்டனைகளை சந்திக்க வேண்டிய துர்ப்பாக்கியமான நிலை ஏற்பட்டு விட்டால் அதற்கு பிறகு அவன் சந்திக்கிற ஒவ்வொரு நிலையும் மிக மோசமானதாக இருக்கும். எனவேதான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபர்களை கடந்து செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை பெறுவாராக இருந்தால் அந்த இடத்திலே நின்று தாடி நனைகிற அளவுக்கு கடுமையாக அழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை சஹீஹான செய்திகளில் பார்க்கிறோம். அவர்களிடத்திலே சிலர் கேட்பார்கள், நீங்கள் நரகத்தை பற்றி பேசினால் இந்த அளவுக்கு அழமாட்டீர்கள், ஆனால் கபரை பற்றி பேசினால் இவ்வளவு கடுமையாக அழுகிறீர்களே ஏன் என்று கேட்கும்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு சந்திக்கிற முதலாவது இடம் இந்த கபராகும். இந்த கபரிலே ஒரு மனிதன் ஈடேற்றம் பெற்று விட்டால் நிச்சயமாக அவனுடைய எல்லாமே சீராக அமையும். இந்த கபரிலே ஒரு மனிதன் அகப்பட்டு கொண்டால், மாட்டிக்கொண்டால் அதற்கு பிறகுள்ள எல்லாமே கேள்விக்குறியாக மாறிவிடும் என்று சொல்லி அழுவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடியிருப்பதை பல்வேறு ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம். குறிப்பாக ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தஹியாத், இரண்டாவது அத்தஹியாத் ஓதி முடிந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களிலிருந்து நமக்கு பாதுகாப்பு தேடுமாறு சொன்னார்கள். அதிலே ஒன்றுதான் வ அஊது பிக மின் அஸாபில் கப்ர், கபருடைய வேதனையிலிருந்து யா அல்லாஹ் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பாதுகாப்பு தேடுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லௌலா அல்லா ததாஃபனு, நீங்கள் இந்த கபர்களுக்குள் அடக்கம் செய்யப்பட மாட்டீர்கள் என்ற ஒரு நிலை இருந்திருந்தால் லதஅவுதுல்லாஹ அன் யுஸ்மிஅக்கும் மின் அஸாபில் கப்ர் அல்லதி அஸ்மா, இந்த கபருக்குள் நடக்கிற இந்த அமளிதுமளிகளையும் வேதனைகளையும் நாம் செவிமடுக்கிறேன், அதை உங்களுக்கும் கேட்கச் செய்யுமாறு அல்லாஹ்விடம் பிரார்த்தித்திருப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையிலே அந்த வேதனைகளையும் அந்த சத்தங்களையும் நாம் செவிமடுப்போமாக இருந்தால் இந்த உலக வாழ்க்கை நமக்கு சிரமமானதாக, சாத்தியமற்றதாக மாறிவிடும் என்கிற காரணத்தினால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வாறு பிரார்த்திக்காமல் விட்டார்கள் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். உண்மையிலேயே கபர் என்பது மிக பயங்கரமான ஒரு இடமாகும். இம்மா ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னா அவ் ஹுஃப்ரத்தும் மின் ஹுஃபரின் நீரான், நரக படுகொலிகளில் ஒன்றாக அல்லது சுவன பூங்காக்களில் ஒன்றாக இந்த கபர் அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய கபருடைய வாழ்க்கை சீராக அமைய வேண்டுமாக இருந்தால் சில அடிப்படையான செய்திகளை இந்த உபதேசத்தின் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதிலே முதலாவது விஷயம், நம்மிடத்திலே கேட்கப்படக்கூடிய அந்த கேள்விகளுக்கு இந்த காலத்தை பயன்படுத்தி நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உண்மையிலேயே நாம் இப்போது பரீட்சைகள் நடைபெறுகிற ஒரு அல்லது பரீட்சைகள் நடந்து முடிந்த ஒரு காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். பாடசாலையிலே நம்முடைய பிள்ளைகள் படிக்கும் போது பரீட்சைகளுக்கு அவர்களை தயார்படுத்துவதற்கு வீட்டிலே பெற்றோர்கள் காட்டக்கூடிய பிரயத்தனங்கள் நிறைய பார்க்கிறோம். குறிப்பாக முக்கியமான பரீட்சைகள் என்று வரும்போது பெற்றோர் பிள்ளைகளுக்காக துஆ செய்கிறார்கள். என்னென்ன வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்க வேண்டுமோ அத்தனையும் செய்கிறார்கள். ஏனென்றால் அந்த பரீட்சையிலே என்னுடைய பிள்ளை சித்தியடைந்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் முதல் சந்திக்க வேண்டிய மிக முக்கியமான பரீட்சை கபரிலே நடைபெறப் போகிற பரீட்சை தான். அந்த பரீட்சையை நடத்துகிற பரீட்சையை நடத்தக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் முன்கர் நக்கீர் என்ற 2 மலக்குகள். அவர்களை ஏமாற்ற முடியாது. அந்த இடத்திலே நாம் வேறு தவறான முறைகளிலே பதில் சொல்ல முயற்சி செய்ய முடியாது. ஆம் அல்லது இல்லை என்கிற பதில் தான் அங்கே வரவேண்டி இருக்கிறது. அங்கே பிரதானமாக கேட்கப்படக்கூடிய 4 கேள்விகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். முதல் கேள்வி மன் ரப்புக்க, இரண்டாவது கேள்வி மா தீனுக்க, மூன்றாவது கேள்வி மா ஹாதா ரஜுலு அல்லதி புஇஸ ஃபீக் அல்லது மன் நபியுக்க, நான்காவது கேள்வி குர்ஆனை பற்றிய கேள்வி. இந்த கேள்விகளுக்கு நம்மிடத்தில் பதில் இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, முன்கரும் நக்கீரும் அலைஹிமுஸ்ஸலாம் நம்மிடத்திலே மன் ரப்புக்க என்று கேட்டால்
உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்டால் அதற்கு பதில் சொல்லக்கூடிய நிலையில் நானும் நீங்களும் இருக்கிறோமா? நம்மிடத்திலே இப்போதொருவர் வந்து உன்னுடைய ரப்பை பற்றி உமக்கு தெரியுமா என்று கேட்டால் ஆம் எனக்கு தெரியும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரப்பை பற்றி அறிவோடு நானும் நீங்களும் இருக்கிறோமா என்ற கேள்வியை ஒவ்வொருவரும் கேட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்னிடத்தில் நீங்கள் பொய் சொல்லலாம், உங்களிடத்தில் நான் பொய் சொல்லலாம், என்னை நீங்கள் ஏமாற்றலாம், உங்களை நான் ஏமாற்றலாம். ஆனால் மலக்குகளை யாரும் ஏமாற்ற முடியாது. அங்கே மன் ரப்புக்க என்று கேட்கும் போது என்னுடைய ரப் அல்லாஹ் என்று நாம் பதில் சொல்ல வேண்டுமாக இருந்தால் ரப்பை பற்றி நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அல்லாஹ் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவனை பற்றி அவன் அல் குர்ஆனிலே என்ன சொல்கிறான், அவனை பற்றி அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களிலே என்ன சொல்கிறார்கள் என்பதை கட்டாயமாக படிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சூரத்து முஹம்மது என்ற அத்தியாயத்திலே சொல்லும்போது ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய உண்மையான கடவுள் வேறு யாரும் இல்லை என்பதை நீ அறிந்து கொள் என்று அந்த அறிவை அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறான். அல்லாஹ்வை பற்றி அறியுமாறு அல் குர்ஆனில் 30 இடங்களுக்கு மேலாக அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறான். அல்லாஹ்வை நீ அறிந்து கொள், அல்லாஹ் யார் என்பதை நீ தெரிந்து கொள், அல்லாஹ் ஹபீர் என்பதை அறிந்து கொள், அல்லாஹ் ஹக்கீம் என்பதை அறிந்து கொள், அல்லாஹ் ரஹீம் என்பதை அறிந்து கொள், அல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதை அறிந்து கொள், அறிந்து கொள், அறிந்து கொள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 30ற்கு மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ்வை அறிவதை நமக்கு வலியுறுத்துவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வை பற்றி எந்த ஞானமும் நம்மிடத்திலே கிடையாது. அரசியல் ஞானம் இருக்கிறது, பொருளியல் ஞானம் இருக்கிறது, விஞ்ஞான ஞானம் இருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லாவற்றை பற்றி கேட்டாலும் உடனடியாக துணிச்சலாக ஆணித்தரமாக பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு, ஆதாரங்களோடு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவிருக்கிறது. அல்லாஹ்வை பற்றி நம்மிடத்திலே கேள்வி கேட்டால் மேலும் கீழும் பார்க்கக்கூடிய நிலையிலே இந்த உலகத்திலே இருக்கிறோம். மார்க்கத்தை பற்றி அறிவதற்கான எந்த ஒரு முக்கியத்துவமும் நம்முடைய வாழ்க்கையில் கிடையவே கிடையாது சகோதரர்களே. ஒரு சிலர் சகோதரர்கள் இல்லாமல் ரஹிம ரப்பி, அல்லாஹ் அருள் புரிந்த, அல்லாஹ் அன்பு காட்டக்கூடிய ஒரு சிலர் சகோதரர்களை தவிர பெரும்பாலானவர்களுக்கு இந்த மார்க்கத்தை பற்றி அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எந்த விதமான கவலையுமே கிடையாது. எத்தனை வகுப்புகள் நடத்துகிறார்கள் அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்காக, அகீதா வகுப்புகள், குர்ஆன் வகுப்புகள், ஹதீஸ் வகுப்புகள். யார் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? பள்ளிவாசலிலே ஜும்மாவுக்கு பிறகு எழும்பி அறிவிக்கிறார்கள், வழமையாக நடைபெறுகிற தப்சீர் கிளாஸ் இந்த தினத்திலே நடக்கும் என்று சொல்கிறார்கள். யார் காது கொடுத்து கேட்கிறார்? யாருக்கு சொல்லப்பட்டதாக யார் நினைக்கிறார்? யாரோ 4-5 பேர் இந்த பள்ளிவாசலோடு தொடர்பாக இருப்பார்கள், அவர்களுக்குரிய ஒரு அறிவித்தலாக எல்லோரும் நினைத்துவிட்டு போய்விடுகிறோம். அல்லாஹ்வை பற்றி அறிவதற்கு நம்மிடத்தில் இருக்கிற முக்கியத்துவம் அவ்வளவுதான். ஒவ்வொரு சீசனுக்கும் அரசியல் வரும்போது பத்திரிகை படிப்பதை, டிவி பார்ப்பதை, ரேடியோ கேட்பதை, மீட்டிங்களிலே கலந்து கொள்வதை வாஜிபாக ஆக்கி இருக்கிற இந்த சமுதாயம் அல்லாஹ்வை பற்றி அறிவதற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை வெள்ளிக்கிழமைகளில் கூட பார்க்கலாம். நம்முடைய சமுதாயத்தில் வெள்ளிக்கிழமைகளிலே ஜும்மா தொழுகை என்பது ஃபர்து ஐன் என்பது அறிந்திருக்கிற இந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் உரிய நேரத்திற்கு பள்ளிவாசலுக்கு வந்து இந்த ஜும்மா தொழுகையிலே கலந்து கொண்டு ஹுத்பாவிலே சொல்லப்படும் போதாவது அல்லாஹ்வை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற முயற்சி செய்கிறார்கள்? கிடையாது. வீட்டிலே சும்மா உட்கார்ந்திருக்கிறார்கள். குளிப்பதற்காக வேண்டி டவலை போட்டுக்கொண்டு சும்மா உட்கார்ந்திருக்கிறார்கள். பிரஷ் பண்ணுவதற்காக பிரஷை கையிலே எடுத்துக்கொண்டு சும்மா உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒரு வேலையும் இல்லாமல் வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஜும்மாவுக்கு ஹத்தீப் மிம்பருக்கு ஏறும்போது பார்த்தால் 10 பேர் 15 பேர். ஆனால் மாஷா அல்லாஹ் பள்ளிவாசல் கட்ட வேண்டும், 1500 பேருக்கு பள்ளிவாசல் கட்ட வேண்டும், 2000 பேருக்கு பள்ளிவாசல் கட்ட வேண்டும். யார் அந்த 2000 பேர் என்று கேட்டால் இகாமத் சொல்லும் போது பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிற அந்த 2000 பேருக்காக வேண்டி 2 கோடி ரூபாய் செலவழித்து பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்பதிலே இந்த சமுதாயம் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்காக வாராந்தம் நடத்தப்படக்கூடிய வகுப்புகள் அல்லது மாதாந்தம் நடத்தப்படக்கூடிய வகுப்புகள் அல்லது கண்டிப்பாக வலியுறுத்தப்பட்டிருக்கிற இந்த ஜும்மா தொழுகையிலாவது கலந்து கொள்கிறார்களா என்றால் இல்லை. அல்லாஹ் எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறான் என்றால் இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பை. வெள்ளிக்கிழமை தினத்திலே ஜும்மாவுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டு விட்டால் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக, அல்லாஹ்வை பற்றி பேசுவார்கள், அந்த பேச்சிலே நீங்கள் கலந்து கொள்வதற்காக வேண்டி உடனடியாக விரைந்து வாருங்கள். சஅய் என்கிற சொல்லை பயன்படுத்துகிறான். இந்த சஅய் என்கிற சொல்லை நீங்கள் ஹஜ்ஜிலே அறிந்திருப்பீர்கள். சஃபா மர்வாவுக்கு இடையிலே தொங்கோட்டம் ஓடுவதற்காக வேண்டித்தான் இந்த சஅய் என்கிற சொல்லை நாம அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா அந்த சொல்லை இங்கே பயன்படுத்துகிறான். ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்காக, அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதற்காக, அல்லாஹ்வை பற்றி பேசுவதை கேட்பதற்காக விரைந்து செல்லுங்கள். வதருல் பை, வியாபாரத்தில் நீங்கள் ஈடுபட்டால் வியாபாரத்தை உடனே விட்டு விடுங்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எல்லா இமாம்களும் இந்த குர்ஆன் வசனத்தை ஆதாரமாக வைத்து ஏகோபித்து கருத்து வேறுபாட்டுக்கு அப்பால் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? வெள்ளிக்கிழமை இமாம் மிம்பருக்கு ஏறிவிட்டால் அதற்கு பிறகு வியாபாரம் செய்வது ஹராமாகும். ஜும்ஆ கடமையானவர்கள் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுவது ஹராம், தெளிவான பாவம்.
இதிலே மாற்று கருத்தில்லை. அவசியமான நம்முடைய பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு தேவையான வியாபாரத்தில் ஈடுபடுவதே ஹராம் என்றால், வீட்டிலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பதற்கும், சந்திகளிலே நின்று பேசிக் கொண்டிருப்பதற்கும், கடை தெருக்களிலே நின்று பேசிக் கொண்டிருப்பதற்கும் இஸ்லாம் அனுமதி தருமா? அதிலும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். பெரும்பான்மை மாற்று மதத்தவர்களை கொண்ட ஒரு நாட்டிலே வாழக்கூடிய நமக்கு வெள்ளிக்கிழமை தினங்களிலே இந்த ஜும்மா தொழுகையிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பாடசாலைகளை நேர காலத்தோடு கலைக்கிறார்கள். மாணவர்கள் வருவதற்கு முன்னால் ஆசிரியர்கள் பாடசாலையிலிருந்து வெளியே வந்து விடுவார்கள், ஜும்மாவுக்கு போக வேண்டும். எத்தனை பேர் ஜும்மாவுக்கு உரிய நேரத்திற்கு வந்து உட்கார்கிறார்கள்? எல்லா அரசு நிறுவனங்களிலுமே கண்டிப்பான உத்தரவு இருக்கிறது, முஸ்லீம்களை வெள்ளிக்கிழமை தினத்தில் ஜும்மா தொழுகைக்கு செல்வதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று. இப்படி நமக்கு அல்லாஹு தஆலா சலுகையையும் வசதியையும் ஏற்படுத்தி தந்திருக்கும் போது இதை பயன்படுத்தாமல் என்ன செய்தோம்? தாமதமாக வந்த சகோதரர்களிடத்திலே கேட்கிறேன். இமாம் மிம்பருக்கு ஏறும்போது இங்கே வராமல் லேட்டாகி வரக்கூடிய சகோதரர்களிடம் கேட்கிறேன். நீங்கள் கோபப்பட்டாலும் பிரச்சனை இல்லை. இந்த கேள்வியின் யதார்த்தத்தை நீங்கள் கபரிலே புரிவீர்கள். மறுமையிலே இந்த கேள்வியின் பெருமதியை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதனால் நீங்கள் கோபித்தாலும், நீங்கள் போகும்போது என்னை திட்டிக் கொண்டு போனாலும் பிரச்சனை இல்லை. கேட்கிறேன், நீங்கள் இங்கே வருவதற்கு முன்னால் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? உங்களுடைய மனைவி சீரியஸாக இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றீர்களா? உங்களுடைய பிள்ளை ஒரு ஆபத்தான கட்டத்தில் இருந்து அவனை பாதுகாப்பதற்காக முயற்சித்தீர்களா? உங்களுடைய வீடு எரிந்து கொண்டிருந்தது, அந்த வீட்டை அணைப்பதற்காக வேண்டி நீங்கள் தாமதமானீர்களா? இப்படியான காரணங்கள் இருந்தால் ஜும்மாவுக்கு வருவதற்கு நீங்கள் தாமதிக்கலாம். அல்லது நீங்கள் பயணத்தில் இருந்தீர்களா? வீட்டிலே சும்மா உட்கார்ந்திருந்தவர்கள் அனைவருமே நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே கடுமையான கேள்விகளுக்கு உட்படுத்தப்படுவீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். வெள்ளிக்கிழமை தினங்கள் அல்லாஹு தஆலா நமக்கு தரக்கூடிய, அவனை பற்றி அறிவதற்கு தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு தினமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தினத்தை வீணாக்கக்கூடியவர்கள் கபரிலே முன்கரும் நக்கீரும் மன் ரப்புக்க என்று கேட்கும் போது அங்கே இருந்து கொண்டு அலறுவதால், அதிரி எனக்கு தெரியாது என்று கத்துவதால் என்ன பிரயோசனம் சகோதரிகளே? யார் கபருக்குள் வந்து உதவி செய்ய போகிறார்கள்? உங்களுடைய பெற்றோர் வருவார்களா? பிள்ளைகள் வருவார்களா? நண்பர்கள் வருவார்களா? உங்களுடைய விதண்டாவாதம் வருமா? மாறி மாறி பேசுகிற உங்களுடைய நெகட்டிவான சிந்தனை அங்கே வருமா? எந்த ஒரு உதவி செய்வதற்கு யாருமே கபருக்குள் வரமாட்டார்கள். தன்னந்தனியே தான் உட்கார்ந்திருக்க போகிறோம். அந்த நேரத்திலே தான் மன் ரப்புக்க என்று கேட்டால் வெளியே ஓடவும் முடியாது, ஒன்றும் வழியில்லை. அதிரி எனக்கு தெரியாதே என்று கத்துவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றி தெரியாமல் மௌத்தாகிற அத்தனை பேருக்கும் இதுதான் நிலை. இந்த உலகம் என்ஜாய் பண்ணுவதற்காக நமக்கு தரப்பட்ட உலகம் கிடையாது. இந்த யதார்த்தத்தை, இந்த உண்மையை புரிந்து கொள்ள நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். என்ஜாய் பண்ணுவதற்கு நமக்கு இடம் இருக்கிறது. என்ஜாய் பண்ண வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் இங்கே 1000 வருடங்கள் நம்மை வாழ வைத்திருக்கலாம். ஜஸ்ட் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருப்பது 50, 60, 70 வருடங்கள் தான். அதுவும் மௌத்துகள் திடீரென ஏற்படுகின்றன. எந்த நேரத்திலும் மௌத் ஏற்படக்கூடிய சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திடீர் விபத்துகளையும் திடீர் மரணங்களையும் நிறைய சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படியான பின்னணியிலே கபருக்குள் போன பிறகு மன் ரப்புக்க என்று என்னிடம் கேட்டால் என்ன பதில் சொல்வது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று அடுத்த கேள்வி, மன் நபியுக்க மா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன? அன்புள்ள சகோதரர்களே, பதில் தெரியுமா? இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு பொருள் தெரியுமா? இஸ்லாத்தின் அடிப்படைகள் என்ன என்று தெரியுமா? இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரங்கள் என்ன என்பதை சந்தேகமற அறிந்திருக்கிறோமா? சும்மா கேள்விப்பட்டுட்டு போயிருக்கிறோம். உட்கார்ந்து படித்திருக்கிறோமா? உங்களுடைய மகன் 7 படிக்கிறவன், கேள்வி தெரிகிறது, இந்த கேள்விகள் வரலாம் என்று அறிந்து கொள்கிறான். படிக்காமல் போய் பரீட்சை எழுத முடியுமா? கேள்விப்பட்டவைகளையும் பாடசாலையில் அப்போது ஏதோ சொல்லிக் கொடுத்ததை நினைவில் வைத்துக் கொண்டு எழுத முடியுமா? இல்லை. அவன் சிலபஸ் எடுக்க வேண்டும், உட்கார்ந்து படிக்க வேண்டும், பாடமாக்க வேண்டும், அதை கிரகிக்க வேண்டும், எவ்வளோ வேலைகள் செய்ய வேண்டும். அதுபோன்றுதான் இஸ்லாம் என்பதை படிப்பதற்காக வேண்டி உட்கார வேண்டும். அதனுடைய அடிப்படைகள் என்ன என்பதை தெரிய வேண்டும். அதற்கு தியாகம் செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று மஹாத ரஜுலுல்லதி புஇஸ ஃபீக், உமக்கு அனுப்பப்பட்ட தூதர் யார் என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மிடத்தில் அறிவிருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதரின் பெயர்கள் என்ன என்று தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு எத்தனை மனைவிமார் என்று தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு எத்தனை பிள்ளைகள் என்று தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரின் பிள்ளைகள் யார் யார் என்று தெரியுமா?
அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் எவ்வளவு காலம் வாழ்ந்தார்கள், மதீனாவில் எவ்வளவு காலம் வாழ்ந்தார்கள் என்பது தெரியுமா? மக்காவில் வாழும்போது அல்லாஹ்வுடைய தூதர் செய்த தியாகங்கள், அவர்கள் பட்ட கஷ்டங்களை படித்து கண்ணீர் சிந்திருக்கிறீர்களா? எத்தனை சினிமா படம் பார்த்திருக்கிறோம், எத்தனை நாவல்கள் படித்திருக்கிறோம், எத்தனை கதை புத்தகங்கள் படித்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய உயிரை விடவும் மேலாக நேசிக்கிறேன் என்று போலியாக மக்கள் மத்தியிலே பிதற்றுகிற நாம், அல்லாஹ்வுடைய தூதரின் சீராவை அவர்கள் குறைந்தது தூதராக அனுப்பப்பட்டதிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும் உள்ள 23 வருடங்களையாவது நாம் படித்திருக்கிறோமா என்றால் பெரும்பாலும் இருக்காது. எத்தனை பேருடைய வீட்டிலே, எல்லோருடைய வீட்டிலும் குறைந்தது ஒரு சீடியாவது, பட சீடி இருக்கும், ஒரு பாட்டு சீடியாவது இருக்கும், ஏதாவது ஒரு குப்பை சீடியாவது இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதரின் சீராவை பற்றி, வரலாற்றை பற்றி பேசுகிற சீடிகள் எத்தனை பேருடைய வீடுகளில் இருக்கின்றன? எல்லோருடைய வீடுகளிலும் ஏதாவது ஒரு புத்தகம் இருக்கும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அண்மையிலே தமிழிலே ரஹீக்குல் மக்தூம் என்ற ஒரு புத்தகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை சொல்லக்கூடியதாக எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான ஒரு புத்தகம். அவர்கள் பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும் உள்ள வரலாற்றை சொல்லக்கூடிய புத்தகம். நம்மில் எத்தனை பேருடைய வீட்டிலே அந்த புத்தகம் இருக்கிறது? நிறைய நாவல்கள் வைத்திருப்போம், நிறைய கதை புத்தகங்கள் வைத்திருப்போம், குப்பையான புத்தகங்களை வைத்திருப்போம், கவிதை புத்தகங்களை எல்லாம் வைத்திருப்போம், பெரிய பெரிய புத்தகங்களை எல்லாம் அலுமாரிகளிலே வைத்து அழகு பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதருடைய சீராவை சொல்லக்கூடிய இந்த ரஹீக்குல் மக்தூம் என்கிற புத்தகம் எத்தனை பேருடைய வீடுகளில் இருக்கிறது என்று கேட்டால், மன் நபியுக்க என்பதற்கு பதில் சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேனா என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளது வாய்ப்பாக அமையும். அதே போன்று அடுத்த கேள்வி கேட்பார்கள் குர்ஆனை பற்றி. அன்புள்ள சகோதரர்களே, எத்தனை பேர் குர்ஆனை ஓத தெரியும்? வரத்திலில் குர்ஆன தர்தீலா என்பது நபிக்கு மட்டும் உரியதா? குர்ஆன் அருளப்பட்ட அந்த முறையில் சரியாக நீ ஓது என்ற கட்டளை நபிக்கு மட்டும் உரியதா? குர்ஆன் மதரசாக்களில் ஓதுகிற மாணவர்களுக்கு மட்டும் உரியதா? அல்லது மௌலவிக்காக படிக்கிற அந்த மதரசா மாணவர்களுக்கு மாத்திரம் உரியதா? குழந்தைகளுக்கு மாத்திரம் உரியதா? எனக்கும் உங்களுக்கும் உரியது இல்லையாது? எத்தனை பேருக்கு நான் கேட்கிறேன், நம்மில் எத்தனை பேருக்கு குர்ஆன் ஓத தெரியும்? கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, கொஞ்சம் பதிலை யோசிச்சு பாருங்க. எனக்கு குர்ஆன் ஓத தெரியுமா என்று கேட்டு பாருங்கள். எப்போது நான் குர்ஆனை ஓதினேன் என்று சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு நேரத்தை வீணாக்குகிறோம். பொய்களை, புரட்டுகளை, ஏமாற்றுகளை, அரசியலை, குப்பைகளை, இவைகளை பேசுவதற்கு எவ்வளவு நேரத்தை ஒதுக்குகிறோம். பள்ளிவாசலிருந்து வெளியே போனால் வீட்டை போய் சேர்றதுக்கு 1 மணி நேரம் எடுக்கும். ரோட்ல நின்று என்ன பேசணும், அதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டா டைம் கொடுக்கிறோம். அல்லாஹ்வுடைய கலாம் ரமலான்ல கூட நிறைய பேர் ஓத மாட்டாங்க. ஆம்பளையில் ரமலான் குர்ஆன் அருளப்பட்ட மாதத்தில் கூட நிறைய ஆண்கள் குர்ஆன் ஓதுவதில்லை. அப்படி குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் ரமலானோடு மூடி வைத்தவர்கள் இன்னும் திறக்கவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இங்கே இருக்கிற நம்மிடத்திலே நம்முடைய வயதுகளை கேட்டால் 15, 20, 30, 40, 50, 60, 70 என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உட்கார்ந்திருக்கிறோம். இவ்வளவு காலம் அல்லாஹ் நம்மை வாழ வைத்திருக்கிறான். சும்மா நம்ம ஜாஹிலியத்தில் இருந்ததிலிருந்து எத்தனை படம் பார்த்திருப்போம் என்று ஒரு பட்டியல் போட்டால் முடியாது. நான் இத்தனை படம் பார்த்திருப்பேன் என்று சொல்ல முடியாது. கொஞ்ச காலத்துக்கு முதலெல்லாம் பாட்டு புத்தகங்கள் கடைகளில் விற்பார்கள். ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னால் போய் பார்த்தால் இந்த புத்தக கடைகளில் எல்லாம் சினிமா பாட்டு புத்தகம் இருக்கும். அந்த காலத்தில் இளைஞர்களாக இருந்தவர்கள் அந்த பாட்டு புத்தகங்கள்லாம் வாங்கி பாட்டு பாடமாக்குவாங்க. இப்படி நிறைய நம்முடைய டைங்கள் போயிருக்கு. அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆன் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. யாருக்கும் தெரியாத ஒரு புதிய செய்தி கிடையாது. இது 1940களிலிருந்து தமிழ் மொழியில் குர்ஆன் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நிறைய தமிழ் மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கின்றன. இங்கே வந்திருக்கிற எத்தனை பேருடைய வீட்டில் தர்ஜுமத்துல் குர்ஆன் இருக்கிறது? சில நேரங்கள் எல்லாரும் சந்தோஷப்படலாம், என்னுடைய வீட்டில் தர்ஜுமத்துல் குர்ஆன் இருக்கிறது என்று. அன்புள்ள சகோதரர்களே, எத்தனை பேர் இதுவரை தர்ஜுமத்துல் குர்ஆனை ஒரு தடவையாவது படித்து முடித்திருக்கிறோம்? ஒரே ஒரு தடவை. எத்தனை 1,00,000 பக்கம் கொண்டதா? 25 வால்யூம்களை கொண்டதா தர்ஜுமத்துல் குர்ஆன்? கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சும்மா எடுத்து பார்த்தீங்கன்றால் எல்லாம் ஒரு
600, 700, 1000-க்குட்பட்ட பக்கங்கள். ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் படித்திருந்தால் 1000 நாட்களில் கிட்டத்தட்ட 3 வருடத்திற்கும் குறைவான காலப்பகுதியில் தர்ஜுமத்துல் குர்ஆனை படித்து முடிச்சிருக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் படித்திருந்தான். ஒரு பக்கம் படிக்கிறதுக்கு ஒரு மணித்தியாலம் எடுக்குமா? ஒரு 2 நிமிஷம் தான் எடுக்கும். ஒரு நாளைக்கு 2 நிமிடங்கள் செலவு செய்தால் 3 வருடத்தில் தர்ஜுமத்துல் குர்ஆன் படித்து முடிச்சிருக்கலாம். எத்தனை பேர் தர்ஜுமத்துல் குர்ஆன் படித்து முடிச்சிருக்கிறோம்? அடுத்தவர்களை குற்றம் சாட்டுவதற்காக கேட்கவில்லை, எனக்கு நான் கேட்கிறேன். நீங்கள் இந்த கேள்வியை வைத்து நான் படித்திருக்கிறானா என்பதை இனம் கண்டு கொள்ளுங்கள். என்ற கபருக்குள்ளே போனதுக்கு பிறகு இங்கே நம்ம இப்போ புரிகிற தர்க்கம் இருக்கிறது, விமர்சனம் இருக்கிறது, அதில் அவங்க நின்று பிடிக்காத யாரும் வரமாட்டாங்க. இப்போ பயான் முடிஞ்ச உடனே யாராவது போகக்குள்ளே எதையும் பேசிட்டு போகலாம். நண்பர்கள் சிலர் நக்கல் அடிச்சுட்டு போவாங்க. நீ எத்தனை தடவை தர்ஜுமா படிச்சிருக்கிறாய், பயான் கேட்டியா, நக்கல் அடிச்சுட்டு போகலாம். கபருக்குள்ளே யாரும் வர போறல்ல. குர்ஆனை பற்றி நீ என்ன சொல்லுகிறாய்? குர்ஆனை ஓதியிருந்தால், குர்ஆனை படித்திருந்தால், நான் குர்ஆனை ஓதினேன், குர்ஆனை படித்தேன், அதன்படி அமல் செய்தேன் என்று சொல்லுவான். அப்படி இல்லை என்றால் எனக்கு தெரியாது என்று கத்துவான். மலக்குகள் சொல்வார்கள், லா தரைத வலா தலவுத், நீ ஓதவும் இல்லை, அதில் உள்ளதை அறிய முயற்சி செய்யவும் இல்லை என்று மலக்குகள் சொல்வார்கள். அதுக்கு பிறகு கப்ரில் உள்ள அத்தனை வேதனைகளையும் உலகம் அழியும் வரைக்கும் அனுபவிக்க வேண்டி வரும். மஹ்ஷரிலும் வேதனையாக இருக்கும். அல்லாஹு தஆலா அந்த நிலையிலிருந்து பாதுகாக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, கபருடைய வாழ்க்கை என்பது உண்மையானது, நிச்சயமானது. யாராவது ஒருவர் கபருடைய வாழ்க்கையை மறுப்பாராக இருந்தால் அவர் முர்த்தத்தாக மாறிவிடுவார். கபரில் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை ஒருவர் மறுத்தால் அவர் முர்த்தத்தாகி விடுவார். வெளியே சொன்னால் சமுதாயம் அவருக்கு முர்த்தத் பட்டம் கொடுக்கும். அவர் வெளியே சொல்லாமல் உள்ளத்தால் இப்படி ஒன்று கிடையாது என்று நம்பிக்கொண்டிருந்தால் அவர் யதார்த்தத்தில் முர்த்தத்தாகவே கருதப்படுவார். வெளியில் மக்கள் அவரை முஸ்லீமாக நினைத்து கொண்டிருந்தாலும் சரியே, கபருக்குள்ளே நமக்கு பரீட்சை இருக்கிறது. அந்த கேள்விகளை கேட்பவர்கள் முன்கர் நக்கீர் அலைஹிமுஸ்ஸலாம் என்ற 2 மலக்குகள். அவர்கள் கேட்கிற பிரதானமான கேள்விகளில் உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய தூதர் யார், குர்ஆனை பற்றி என்ன சொல்கிறாய் என்பது. எனவே நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸில் இருந்து நாம் எல்லோரும் படிப்பினை பெற வேண்டும். நம்மிடத்திலே அவர்கள் வந்து கேள்வி கேட்கும்போது அதற்கு அழகிய முறையில் பதில் சொல்வதற்கு நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயந்து அவனுடைய ஏவல்களை எடுத்து நடப்பதன் மூலமும் அவனுடைய விலக்கல்களை தவிர்ந்து கொள்வதன் மூலமும் தான் நாம் வெற்றி அடைய முடியும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருடைய வாழ்வு பற்றி நமக்கு சொல்லக்கூடிய அந்த நீண்ட ஹதீஸிலே அவர்கள் இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தியை நமக்கு சொன்னார்கள். அதாவது 4 கேள்விகள் கேட்கப்பட்டு அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஹா ஹா லா அத்ரி, எனக்கு தெரியாதே என்று உளரக்கூடிய கத்தக்கூடிய அந்த மனிதனுக்கு நரகத்திலிருந்து ஒரு வாசல் திறக்கப்படும், அவனுடைய கபர் நெருக்கப்படும், அவனுக்கு அங்கே நிறைய வேதனைகள் கொடுக்கப்படும். அதிலே ஒரு வேதனை தான் அந்த மனிதனை நோக்கி ஒரு விகாரமான பயங்கரமான தோற்றத்தையுடைய ஒரு உருவம் வரும். அந்த உருவத்தை பார்த்து இந்த மனிதன் சத்தமிட்டு கத்துவான், என்னிடம் வராதே என்று கூக்குரலிடுவான். அந்த உருவம் அவனை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். வருகிற அந்த உருவம் சொல்லும், நீ வர வேண்டாம் என்று சொல்கிறாய், நான் யார் தெரியுமா? நான் தான் நீ இந்த உலகத்தில் செய்த பாவமான செயல்களின் மொத்த வடிவம். நீ உலகத்தில் இருக்கும்போது குந்த சரி அம்பி மாசியத்தில்லா, அல்லாஹுக்கு மாறு செய்வதில் வேகமாக இருந்தாய். பத்தி அம்பி தாஅத்தில்லா, அல்லாஹுக்கு கட்டுப்படுவதிலே நீ தாமதமாக நடந்து கொண்டாய் என்று அந்த உருவம் சொல்லும் என்று நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இங்கே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த காட்சி உண்மையானது. அதே நேரத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், செய்தி என்னவென்றால், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கும்போது நன்மைகள் செய்வதிலே போட்டி போட வேண்டும், வேகமாக இருக்க வேண்டும். தீமைகள் செய்வதிலே அந்த மனிதன் தாமதமாக இருக்க வேண்டும், பின்னோக்கி செல்ல வேண்டும்.
அதற்கு மாற்றமாக நன்மைகள் செய்வதிலே தாமதமாகவும் தீமைகள் செய்வதிலே போட்டி போடக்கூடியவனாகவும் அவன் இருந்தால் நிச்சயமாக அவனுடைய கபருடைய வாழ்க்கை இருண்ட வாழ்க்கையாக அமைந்துவிடும் என்கிற மிக உருக்கமான ஒரு செய்தியை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலம் நமக்கு பதிவு செய்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, கபருடைய வாழ்க்கையை நம்புகிற நாம், கபரிலே இப்படியெல்லாம் இடம்பெறும் என்பதை ஈமான் கொள்ளக்கூடிய நாம், நம்முடைய கபருடைய வாழ்க்கை ஒளிமயமானதாக மாறுவதற்காக வேண்டி இந்த உலகத்தை நல்ல முறையிலே நாம் பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே நன்மைகள் செய்வதிலே நாம் போட்டி போடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பின்பால் ஒருவருக்கு போட்டி போட்டு நீங்கள் விரைந்து செல்லுங்கள். ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மைகளிலே நீங்கள் முந்தி செல்லுங்கள். வசாபிகு, நீங்கள் போட்டி போட்டு சுவர்க்கத்தை நோக்கி செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நன்மைகள் செய்வதிலே போட்டி வர வேண்டும். அவர் ஒரு மாதத்தில் ஒரு குர்ஆனை ஓதி முடிக்கிறாரா, நான் 3 வாரங்களிலே ஓதி முடிக்க வேண்டும் என்ற ஆசை வர வேண்டும். அவர் திங்கள் வியாழன் நோன்பு நோட்கிறாரா, நான் திங்கள் வியாழனும் நோன்பு நோற்று ஐயாமுல் பீதும் நோன்பு நோட்பேன் என்று வர வேண்டும். திங்களும் வியாழனும் ஐயாமுல் பீதும் இவர் நோன்பு நோட்கிறாரா, நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோட்பேன் என்ற போட்டி மனப்பான்மை வர வேண்டும் என்பதை இஸ்லாம் நம்மிடத்திலே விரும்புகிறது. சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். நன்மைகள் செய்வதிலே போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ذهب أهل الدثور بالأجور, செல்வந்தர்கள் எங்களை விட நன்மைகளை அதிகமாக செய்து முந்தி விடுகிறார்கள், எங்களிடத்திலே செல்வம் இல்லை, எனவே அவர்களும் நாங்கள் செய்வது போன்றுதான் செய்கிறார்கள், தொழுகிறார்கள், நோன்பு நோட்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வத்தின் மூலம் தான தர்மங்கள் அவர்கள் செய்து எங்களை முந்தி விடுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு மாற்று வழி இல்லையா என்று போட்டி போடுகிறார்கள். பெண்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஆண்களுக்கு நீங்கள் பள்ளிவாசலிலே வைத்து படிப்பிக்கிறீர்கள், தெருக்களிலே வைத்து படிப்பிக்கிறீர்கள், நீங்கள் விரும்புகிற இடங்களில் எல்லாம் வைத்து அவர்களுக்கு பாடம் நடத்துகிறீர்கள், ஆனால் எங்களுக்கு அப்படி பாடம் நடத்தப்படுவதில்லையே, எங்களுக்கு நீங்கள் ஒரு நாள் பாடம் நடத்துவதற்காக ஒதுக்கி தர வேண்டும் என்று போட்டி போடுகிறார்கள். சஹாபாக்கள் போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள். அங்கே உஹது தபூக் யுத்தத்தை நீங்கள் பார்க்கும்போது சஹாபாக்கள் தர்மம் செய்வதிலே போட்டி போட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 1000 தங்க காசுகளை கொடுக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சொத்தில் சரிபாதியை கொடுக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வைத்துவிட்டு எல்லாவற்றையும் கொண்டு போய் கொடுக்கிறார்கள். அவர்களிடத்திலே நன்மைகளிலே போட்டி வந்தது. இன்றைக்கு நம்மிடத்திலே போட்டி இருக்கிறது. எதிலே போட்டி தெரியுமா? பாவம் செய்வதிலே நீயா நானா என்று முந்தி போட்டி போடக்கூடிய நிலை இருக்கிறது. அவன் என்னை பற்றி புறம் பேசினால் அதை விட மோசமாக பேசுவேன், இவன் என்னை பற்றி அவதூறு சொன்னால் அதை விட மோசமாக அவதூறு செய்வேன், அவன் ஹராமான முறையிலே இப்படி உழைக்கிறானா அதை விட கூடுதலாக நான் ஹராமான வழிகளிலே உழைப்பேன் என்ற போட்டி தான் நம்மிடத்திலே இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இந்த உலகம் அழியக்கூடியது. இந்த உலகத்திலே நமக்கு தரப்பட்டிருக்கிற ஆயுள் மிக சொற்பமானது. இந்த ஆயுள் எப்போது முடியும் என்பதை ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். எந்த நேரத்திலும் வஃபாத் வரலாம், எந்த நேரத்திலும் மௌத் வரலாம். எனவே மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரும்போது சுவர்க்கத்திலிருந்து கஃனை கொண்டு வர வேண்டும். நம்மோடு பேசும்போது யா ரூஹத் தய்யிபா உஹ்ருஜி இலா மக்ஃபிரத்தின் மின் அல்லாஹி வ ரிதுவான், அல்லாஹுடைய பாவ மன்னிப்பின்பாலும் அவனுடைய திருப்தியின்பாலும் வெளியே வா என்று நம்முடைய ஆத்மாக்களை அழைக்கக்கூடிய நிலை நம்மிடத்திலே வர வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.